வேண்டும். இப்போதே புறப்படலாம். உலகம் சிறியது, உண்மை பெரியது, தர்மம் மரியாதை. உத்தமன் காந்தி அண்ணா பெரியார் என்றும் மரியாதை. உலகம் சிறியது, உண்மை பெரியது, தர்மம் மரியாதை. உத்தமன் காந்தி அண்ணா பெரியார் என்றும் சொன்னது. உண்மை பெரியது, தர்மம் மரியாதை. உத்தமர் காந்தி அண்ணா பெரியார் என்றும் சொன்னது. உலகம் பெரியது, உண்மை பெரியது, தர்மம் மரியாதை. உத்தமர் காந்தி அண்ணா பெரியார் என்றும் சொன்னது. நாட்டையெல்லாம் சுற்றி பார்த்து விட்டு நாட்டின் அருகே வந்து விட்டோம். இப்போது என் தந்தையை பார்க்க வேண்டுமே. ஆவலோடு காத்திருப்பார் என் தந்தை. அந்த கொண்டு செந்தாமரை மலர் போல இருக்க வேண்டிய உங்கள் முகமோ இன்று வாடி வதக்கிருக்கிறது. என்னப்பா காரணம் தந்தையே? நான் இந்த நாட்டுக்கு மன்னனாக முடிசூட்டி அதை பார்த்து ரசிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். உண்மைதான் தந்தையே. நம்முடைய அரசாங்க ஜோதிடரை அழைத்து என்ன உரைத்தாரப்பா? எதிர்காலம் எப்படி இருக்கும் என்னுடைய ஜாதகத்தை கணித்து பார்த்தேனடா. என்ன உரைத்தார் தந்தையே? இன்று வெள்ளிக்கிழமை, வெள்ளி போக நாளை சனிக்கிழமை 8:45 மணி அளவில் உனக்கு மரணம். நான் இறக்க போகின்றேனா? எந்த பூமியில் நான் இனிமே உயிரோடு இருக்க மாட்டேனா? ஐயோ, நான் இந்த சின்ன சிறு வயதிலே என் நாட்டை என்று ஆட்சி செய்யலாம் என்று நான் ஓடி ஓடி வந்தேன் அப்பா. ஆனால் மகனே, நீ இறக்க போகின்றாய். நடக்கம் என்பார் நடக்காது, நடக்காது என்பார் நடந்துவிடும். கிடைக்கும் என்பார் கிடைக்காது, கிடைக்காது என்பார் கிடைத்துவிடும். அப்பா, நடக்கும் Ha ha ha!
கிடைத்து விடும் நடகுயல் நடக்க காதன்பார் கிடைத்து விடும் நடகுயல் நடக்க நாட்டை எல்லாம் விட்டு பார்த்து விட்டு வாடா. என் நாட்டு மன்னர்கள் எல்லாம் எப்படி அரசாட்சி செய்கின்றார்கள் பார்த்து விட்டு மாடா மகனே என்று உரைத்தீரே அப்பா. நாடு நாடாக சுற்றி பார்த்து நான் ஓடி வந்தேன் என் நாட்டு பொறுப்பை என்று ஆட்சி செய்யலாம் என்று அப்பா. ஆனால் நீ ஆட்சி செய்ய மாட்டாய் மகனே, நீ இறக்க போகிறாய் அப்பா. நான் என்னப்பா தவறு செய்தேன் தந்தை? நான் ஏது பாவம் செய்தேன் அப்பா? 1000 தச்சர் கூடி அழகான மண்டபம் கட்டி ஒருவன் கண்பட்டு உடைந்ததா மண்டபம் அதை போல் கதையாகி விட்டது அப்பா. அப்பா நான் இனிமேல் உயிர் வாழ மாட்டேன் அப்பா. அப்பா ஜாதகத்தை கணித்து பார்த்து நம்முடைய அரசாங்க ஜோசியர் என்ன வார்த்தை தெரியுமா? என்ன உரைத்தாரப்பா? உடைய மதியை என்னுடைய விதியால் விதையை மதியால் வெல்லலாம் என்று அரசாங்க ஜோசியர் கூறியிருக்கின்றார். உண்மைதானப்பா? நாளை காலை 8:45 மணி அளவில் தான் உனக்கு மரண யோகமா. அப்படியா? அதுவரையில் உடைய உயிருக்கு ஆபத்தே வராமல் பாதுகாத்தால் உனக்கு மரணமே வராதா? எப்படிப்பா என்னை பாதுகாப்பேன் தந்தையே? நம்முடைய நாட்டில் ஒரு பகுதியில் இருபால் கோட்டை அமைக்க வேண்டுமா? அமைத்தால் அந்த கோட்டை சுற்றிலும் அக்னி சோலை வீசவிட வேண்டுமா? 8:45 மணி அளவில் உன்னை பாதுகாத்தால் மரணமே உறுதிமிக்க பலத்திலும் இந்த வைகுசுரா மண்டலத்தில் கோயிலை கட்டி என்ன எது கூட்டினா நாடகம் தானே கூட்டா போட்டு நடிதா கூட்டா நான் வரல போடா வரல போடவா யாருப்பா சொல்றேன் பணம் வாங்கின பாரு 3 லட்சம். பணமா? நானா? ஆமாண்டா. எப்படா குத்திங்க? பணம் எடுத்து வீட்டுக்கு வந்தேன். நீ ஆள் இல்ல பணத்தை உங்க அம்மாண்ட கொடுத்தேன். இது சாட்சி கையெழுத்து உன் மனைவி மீனா. இத பார்த்திருந்தாலே கோலகாலி கேள்வி. ஆமா நீங்க காசு அத்தனையா வீட்டுக்கு வந்தீங்க. நீங்க வர மாதிரி ஆள் இல்ல. காசு வாங்குது எங்க அம்மா, சாட்சி கையெழுத்து போட்டது என் மனைவி. அத பார்த்துருந்தது எங்க ஆயா கோனுக்கு அழி கேள்வி. அவங்க தானே வாங்கினாங்க. அவளுங்களை எதாவது போட்டாட்றா போடா. உனக்கு ஒண்ணா இந்த நாடகார தொழில் விட்டா வேற தொழில் தெரியாது. ஆமா எனக்கு இந்த நாடகார தொழில் விட்டா கூட பரவாயில்ல, எனக்கு எத்தனையோ வேலை தெரியும். இந்த நாடகார தொழிலை விட்டுட்டு
இந்த வீட்டுக்கார அண்ணங்கிட்ட கேட்டு ஒரு சாராய கடை வச்சு போச்சு போடா. இந்த வீட்டுக்கார அண்ணன் கேட்டு உனக்கு வேணும்னா என் பக்கத்துல இந்த நாடுகாரர் தொழில் விட்டுட்டு வந்து இதை விட்டுட்டு சால்னா கடை வச்சு தரேன் போயிச்சுக்கோ. ஓ நீ எனக்கு சால்னா கடை வச்சு தர. எனக்கு விக்கிற வேலை எனக்கு நக்கிற வேலை. அடிக்க மாட்டேன்னு சொல்ல மேல வரேன். உன்ன அடிக்க மாட்டேவாங்க. இதோ வந்துட்டேன். மூஞ்சாச்சு அடிக்கிற மாதிரி தொடப்பு கட்டி ஆட்டம். ஒரு மணி நேரத்துக்கு மேலேயும் உன்னை யாருமே பார்க்காதீங்க. பார்க்க முடியாது. ஏண்டானே நீங்க தூங்கும் போது இவன் கனவுல வந்தாலும் வருவான். நீங்க புதுசா முடி கட்டி பூச்சாடாம இருக்கும். அவங்க எல்லாம் நாடு கொட்டவனே என்னடா வாங்க வரும்போது சும்மா வராதீங்க. என்ன பண்ணா இவ்வளவு பேர் தடி கொம்பா ஏத்தாங்க. எதுக்கு ஐயா சூத்துல சொல்லி தரேன். எட்டு போய் வீட்டு மேல வைங்க டிச்சு கழிஞ்சு போடும். ஆமா டிச்சு கழிஞ்சு போடும். பார்த்தா பேத்தா படேல ஏய் நபரேரா என்னடா வேற உனக்கு உட்கார் சொல்றேன். ஐயா என்ன காலத்தாமதன்னு கேக்குறீங்க? நான் ஒரு செவடியா, எங்க அம்மா ஒரு செவடியா, செவடு எங்க அப்பா ஒரு செவடியா, என் முன்னாடி ஒரு செவடியா, நான் பெத்த புள்ள ஒரு செவடுங்க. எல்லாமே செவடு. நீங்க ஊர்ல பொதுவா எங்களை அப்படித்தான் சொல்லுவாங்க. சுருக்கமா சொல்ல போனா ஆமாங்க உங்க ஊர்ல உங்க குடும்பம் தான் செவட்டு குடும்பம். நான் என்ன பண்ண காலைல காட்டியும் மாட்டை தூக்கி தோல் மேல போட்டு கலப்பி ஏத்துன்னு கைனி மாட்டை தூக்கி தோல் மேல போடு. மாட்டை தூக்கி தோல் மேல போறியா? கலப்பி எங்க போடுவேன்? மாட்டு ஓட்டின்னு கலப்பி அப்படின்னு கைனிக்கு போயிட்டுங்க. நல்லா மழை பெஞ்சுக்குது. சரி ஏர் ஓட்டுன்னு சொல்லிட்டு ஏர் ஓட்டிட்டு மாட்டை பிடிச்சி கரும்புல கட்டிட்டு கரும்பு கட்ட மாமா தடியில கலப்பி வச்சுன்னு உட்காந்து. ஆமாங்க அந்த பக்கமா ஒரு 4 பேர் வந்தாங்க. வந்து என்ன கேக்குறாங்க, போலூர் பார்த்து வழி எப்படி? ஓ போலூர் செல்வத்துக்கு வழி எப்படி போக வேண்டாம் சொன்னியா? சொன்னேன். மாடு வாங்குது 10,000 5,000 வந்தா வித்தலான்னுக்கிறேன். மாடு வாங்குது எவ்வளவு? 10,000. 10,000. ஆமா 5,000 வந்தா வித்தலான்னுக்கிறேன் நான் சொல்றேன். அவன் சாப்பிடு நாங்க ஆட்டின்னு வேற ஒருத்தனை வை கட்டு போயிட்டான். அந்த பக்கமா என் முன்னாடி கழிஞ்சு ஏத்தாந்தா பாரு. கழிஞ்சா கஞ்சிங்க கஞ்சின்னு சொல்ற மடையில எத்தனை என் பக்கத்துல வச்சுட்டு ஏங்க ஒரு 4 பேர் வந்தாங்களே உன்னாண்ட என்ன கேட்டாங்க அப்படின்னு எனக்கு கேட்டா. மனைவி கேட்டாலோ கேட்டாடா. மாடு வாங்குது 10,000 5,000 வந்தா வித்தலான்னுக்கிறேன் நான் சொல்றேன். நீ சொல்ற என் முன்னாடி தான் ஒரு செவடாச்சா. என்ன சொல்ற? சைலண்ட் அது என்ன சொல்ற? கூவுல நானா உப்பு போட்டேன், உங்க அம்மா தானே உப்பு போட்டாங்க. ஏன் சொன்னாவா? அது எப்படி சொல்றா? காது ஒரு கை வச்சு சொன்ன போறியா? வந்ததே எனக்கு கோவம். அது ஏய் நான் கலிதேவி நாடக மன்றத்துல 4 லட்சம் வாங்கி மாடு வாங்கி விட்டா மாட்டை வித்து கம்பல் செஞ்சு போட்டு சொல்றியா? 4 கடாசமே எவ்வளவு வாங்கினா? 4 லட்சங்க. எதுல வாங்கினா? கலிதேவில. மாட்டேனே 5 தானே வாங்கினா? வந்துட்டியா அப்படின்னு பூச்சி பாருங்க. உடனே என் முன்னாடி 5க்கு நேரம் எங்க அம்மாண்ட போயிட்டா பஞ்சாயத்து போயிட்டா. ஆமாங்க அப்பதான் எங்க அம்மா அருவா எது மாதிரி ஆச்சாரி வீட்டுல கருக்கு எடுத்து நடந்து வந்துங்குது. என் முன்னாடி எதிர போய் அத்தை பூவுல நீங்க தானே உப்பு போட்டீங்க, உப்பு சரி இல்லைன்னு போட்டு அடிக்கிறாரு என்னன்னு கேட்க மாட்டீங்களா அப்படின்னு என் முன்னாடி சொல்லுது. கேட்டது என்ன சொன்னாங்க? எங்க அம்மா தான் ஒரு செவடாச்சா. நான் அருவா ஏத்துக்கு நான் ஆச்சாரி வீட்டுக்கு போனா ஆச்சாரி வச்சுங்கிறன்னு சொல்றியா? இதை நான் சும்மா விட மாட்டேன். நேரா எங்க அம்மா 5க்கு நேரம் எங்க அப்பாண்ட பஞ்சாயத்துக்கு போயிட்டாங்க. அப்பாண்ட போறாங்க. ஆமாங்க ஏங்க நான் அருவா ஏத்துக்கு ஆச்சாரி வீட்டுக்கு போனா ஆச்சாரி வச்சுங்கிறன்னு சொல்றேன் உங்க மருமகம் என்னன்னு கேளுங்கன்னாங்க. எங்க அப்பா தான் ஒரு செவடனாச்சா. தடி எடுத்துட்டு பாரு. வேற பணிக்க நான் பீர் சாப்பிடல, நான் பிராந்தி தான் சாப்பிட்டேன். கேட்டது ஒண்ணு நீ சொல்றது ஒண்ணு மடையனே. இதை கேட்டு நேரம் வீட்டுக்கு போன மாதிரியா? என் பையன் ஸ்கூல்ல இருந்து வந்தான். ஸ்கூல்ல இருந்து பள்ளிக்கூடத்துல இருந்துங்க. டே பையா வீட்டுக்கு விருந்தாளி வந்துக்கிறாங்க, போய் ஒரு 5 கிலோ பிரியாணி வாங்கிடான்னு. அவன் தான் ஒரு சவுடனாச்சா. எத்தனை கிலோ பிரியாணி? நேரம் ஓடி போய் 5 கிலோ பெரிய ஆணி வாங்கிடுவான். ஆனா பாவிடே அவன் சொன்னது ஒண்ணு பையன் செய்து ஒண்ணு மாத்தி மாத்தி செஞ்சு யார கூப்பிடுங்க? உன்னை யார் கூப்பிடுதே? எங்க என்ன செத்துறாங்க?
ஆதர விந்தமே ஆதரமாகவே சரணம் ஐயா இந்த வைவசூத பட்டினத்தை ஆண்டவர் யம தர்மராஜனே அடிய சித்ராகுப்தனை வாழ்த்த வேண்டும். உன்னை எதற்காக அவசரம் அழைத்தேன்? விரைவாக அழைத்த காரணம் நமது வேலை என்ன? என்ன வேலை? அவரவர் செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப தீமை செய்பவருக்கு நரகத்தில் இடமும் அட்டக்குழி அரணக்குழி பாவக்குழி பள்ளிக்குழி, நன்மை செய்பவருக்கு சொர்க்கத்தில் இடமும் சேர்ப்பது நமது வாழ்க்கை. உண்மைதானே? பிரம்மன் உயிர்களை படைக்கிறார், உயிர்களை கவர்ந்து கொண்டு வருகிறார். யம தர்ம ராஜனாக வைவசூத பட்டினத்தை ஆண்டு வருகிறார். ஆட்சி புரிந்து வருகிறேன் நான். உனக்கு கணக்கு வழக்குகளை பார்க்கக்கூடிய இதானே அந்த சித்ராகுப்தா? சித்ராகுப்தனாக வாழ்ந்து வருகிறேன். இன்றோ நேரம் கடந்து விட்டது. உண்மைதான். பழைய கணக்கின் பிரகாரம் கொண்டு வந்த உயிர்களுக்கு தகுந்த தண்டனை கொடுக்க கொடுக்க வேண்டும். வேண்டும் அல்லவா? உண்மை. எப்படி இருக்குதுமா? இதோ பார்க்கிறேன். பார் சீக்கிரம். பால்கார பரந்தாமன் பால்கார பரந்தாமன் என்ன தவறு செய்தனவா? பால்கார பரந்தாமன் இருப்பது ஒரே ஒரு பசு. ஒரு பசு. அது கறப்பது 2 லிட்டர் பால். அந்த பாலிலே 1 லிட்டர் தண்ணீர் ஊற்றுகிறான். ஒரு தண்ணி ஊத்துறான். பாலிலே தண்ணீர் ஊற்றி 1 லிட்டர் தான் ஊத்துறானா? முரளி இடத்திலே தருகிறான். அவன் 2 லிட்டர் ஊற்றுகிறான். முரளியா? ஏய், அவனை விட போவது கிடையாது என்று. அவன் உயிரை முதலாக பிடிக்க வேண்டும். அடுத்ததாக குடிகார காண்டிபன். கண்டிப்பா. ஆமாங்க, அந்த குடிகார காண்டிபன் அவன் என்ன தவறு செய்தான்? இதை கொண்டு வருகிறேன். அழைத்து வா அவனை. காண்டிபா,